ரிட்டையர்ட் ஆகும்போது உங்கள் கையில் எவ்வளோ ஒரு வெல்த் கார்பஸ் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மியான ஒரு கார்பஸ். ரிட்டையர்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு கில்லர். அந்த ஒரு ஃபைனான்ஷியல் கோல். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட 1,00,000 ரூபாய் உங்களுக்கு மாதம் வந்தால் எப்படி இருக்கும்? வெல்கம் டு சதீஷ் பிக்ஸ் சேனல். நிறைய ஃபைனான்ஷியல் ட்ரீம் கோல் இருந்தாலும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய சம்பாதிச்சாலும் இந்த கிட்ஸ் எஜுகேஷன், அவங்க 5வது 10வது 12வது கிராஜுவேஷன், இதுக்கெல்லாம் எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மேரேஜ், நடுவில் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சிஸ், இதெல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டையர்ட் ஆகும்போது உங்கள் கையில் எவ்வளோ ஒரு வெல்த் கார்பஸ் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மியான ஒரு கார்பஸ். அவங்களால அவங்க எக்ஸ்பென்சஸையே மீட் பண்ண முடியல. அவங்க யாருக்கிட்டையாவது ஒரு டிபெண்ட்டாக தான் இருக்க தோணுது. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் 65% என்ன பண்ணுறாங்கன்னாக்கா மக்கள் வந்து 60 இயர்ஸ்க்கு மேலேயும் ஒர்க் பண்ணுறாங்க பை கம்பல்ஷன். எதனாலனா அவங்க ரிட்டையர்மெண்ட்டை சரியாக பிளான் பண்ணல. ஸோ ரிட்டையர்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு கில்லர், அந்த ஒரு ஃபைனான்ஷியல் கோல். ஆனால் நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட 1,00,000 ரூபாய் உங்களுக்கு மாதம் வந்தால் எப்படி இருக்கும்? 1,00,000 ரூபாய் என்னங்க, நான் சம்பாதிக்கும் போதே 1,00,000 சம்பாதிக்கலையேங்க. 50,000 60,000 75,000 இவ்வளோ தானே சம்பாதிச்சேன். எப்படி ரிட்டையர் ஆனாக்கா? ஏன்னா சம்பாதிக்கும் போது யூஸ்வலாக என்ன சம்பாதிக்கிறோமோ அதை விட கம்மியாக தானே நமக்கு வரும் ரிட்டையர்மெண்ட். அப்போ அது எப்படி 1,00,000 ரூபாய் வரும்னாக்கா, இந்த வீடியோவில் அதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும் இதை தாங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஐம் சதீஷ், ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட். அண்ட் உங்களுக்கு இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்டு, ஈக்விட்டி, ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வில் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஏன்னா இன்னும் நிறைய பேர் போய் சேர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்க, ரிட்டையர்மெண்ட் 1,00,000 ரூபாய் மாதம் பெரிய தொகை தாங்க. எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோலாக இருந்தாலும், ஒன் ஸ்டெப் அட் அ டைம் நீங்கள் அதை கரெக்டாக செய்யும்போது என்ன ஆகுனாக்கா ஒரு பெரிய கோல் கூட கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம். வாரன் பஃபெட் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் ஒரு பெரிய வெல்த் கார்பஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இன்டெலிஜென்ட்டான ஆளாலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளைனான ஆளாக இருந்தால் போதும், ஒரு பெரிய வெல்த் கார்பஸை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கன்சிஸ்டன்ட், டிசிப்ளைன் அப்படின்னு சொல்லும்போது இந்த டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இது வந்து எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெத்தட் தாங்க. நீங்கள் இந்த எஸ்ஐபியில் 10,000 மட்டும் நீங்கள் சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 10,000 20 இயர்ஸ்க்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய மெச்சூரிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,00,00,000 ரூபாய். ஐ எம் அசூமிங் ஒன்லி 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இந்த இடத்துல. ஏன்னா ஈக்விட்டியோட லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா 12%. ஸோ 10,000 ரூபாய் 20 இயர்ஸ் நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1,00,00,000 ரூபாய் கிடைக்குதா? சரி, 1,00,00,000 ரூபாய் இப்போ கார்பஸ் கிடச்சிருச்சு. நீங்கள் அதிலேருந்து என்ன பண்ணலான்னா சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் SWP மூலமாக மாதத்துக்கு 1,00,000 ரூபாய் விட்ரா பண்ணலாங்க. மாதத்துக்கு 1,00,000 ரூபான்றது ஒரு பெரிய ஒரு சம் ஆஃப் மணி. அது அவ்வளோ பெரிய காசை நீங்கள் விட்ரா பண்ணாலும் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் சேர்த்து வச்சுருந்த அந்த 1 crore கார்பஸ் இருக்குல்ல, அது கரையவே கரையாது, குறையவே குறையாது. ஸோ ஒரு 1,00,00,000 ரூபாய் நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னாக்கா அதுலேருந்து ஒரு 1,00,000 ரூபாய் நீங்கள் மந்த்லியும் விட்ரா பண்ணிக்கலாம். அந்த 1,00,00,000 ரூபாய் கார்பஸை உங்கள் கிட்ஸுக்கு ஒரு கிஃப்டாக நீங்கள் கொடுத்துட்டு போகலாம், அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கூட. ஸோ இது வந்து ஒரு அமேசிங் பிளான் இல்லையா இது? ஸோ இன்வெஸ்டிங் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினெட்லி அது ஒரு மிராக்கிள் தாங்க. இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நம்மளால் நம்ம மைண்டை வச்சு புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ அது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ரியல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள். பட் அந்த ஒரு 1,00,000 ரூபாய் ஒரு மாதம் ரிட்டையர்மெண்ட்டில் வரது கூட பெரிய சாத்தியம். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக 20 வருஷம் ஒரு 10,000 ரூபாய் சேர்க்கும்போது இவ்வளோ சுலபம் தானே, எல்லாருமே இதை அச்சீவ் பண்ணலாமேனாக்கா அந்த ஒரு கன்சிஸ்டன்ட்லி, அந்த ஒரு டிசிப்ளின் நிறைய பேருக்கு அது இருக்கிறது இல்லைங்க. ஸோ நீங்கள் ஒரு டிசிப்ளைன்டு பர்சனாக இருக்கீங்க, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக 10,000 ரூபாய் சேர்க்க முடியும் அப்படின்னாக்கா இந்த 3 விஷயத்த பண்ணுங்கள். எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், 20 இயர்ஸ்க்கு பே பண்ணுங்கள், நடுவில் ரெகுலராக ரிவ்யூ பண்ணுங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை. எதனால் அப்படின்னாக்கா ஈக்விட்டின்றது ஒரு வாலட்டாலிட்டி, மேலே கீழே அப் டவுன் இருக்கும். அதுக்கு நீங்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்கீம்ஸாக செலக்ட் பண்ணணும். அதுவும் லாங் டேர்மில் அது கண்டிப்பாக அந்த 12% ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும்னா ரெகுலர் ரிவ்யூவிங் ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு குவாலிட்டி அட்வைசர். ஏன்னா அக்யூமுலேஷன் ஃபேஸ், அந்த 1 கோடி சேர்க்கறதுல கூட நீங்கள் சேர்த்துடலாம். ஆனால் விட்ரா பண்ணும்போது 12%ன்றது ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன் அது. ஸோ அந்த ரிட்டர்னில் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக மந்த் ஆன் மந்த் காசு வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த கார்பஸ் கரையக்கூடாதுனாக்கா கண்டிப்பாக ஒரு மென்டார் இல்லை ஒரு அட்வைசர் தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ இப்படி நீங்கள் உங்களோட ஒரு ஃபைனான்ஷியல் பிளானை அந்த 1 crore rupees சேர்த்துட்டீங்கன்னாக்கா உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப் செட்டிலுங்க. ஸோ
சுலபமாக நம்ம வந்து எக்ஸலில் போட்டுடலாம். ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி, அந்த டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இப்படி இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் உங்களுக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஜேர்னியை நீங்கள் எங்கள் கூட பண்ணுங்கள். எங்கள் கூட பண்ணும்போது எப்படி இருக்கும்னாக்கா உங்களுக்கான ஒரு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன், ரிஸ்க் அப்படைட், ஃபைனான்ஷியல் கோல் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹேண்ட் பிக்டு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்கீமாக உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்து அண்ட் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸோ வரும்போது இந்த ஜேர்னியில் அசிஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபியை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் நிறைய ஈக்விட்டி ரிலேட்டட், மியூச்சுவல் ஃபண்டு, பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டே டியூன்ட். என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணுன்னா கூட அதுக்கான லிங்க் இதில் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸ்டே டியூன்ட் டு திஸ் சேனல். நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன், ஸோ இதை மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் பார்த்தது புதுசாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் லைக் பட்டன். ஒரு கமெண்ட்டை லீவ் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.